நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. துலாம் ராசி நேயர்கள், இப்போ துலாம் ராசிக்காரங்க ஒரு சந்தோஷமான அதான் 6ஆம் இடத்துல வந்து உச்சமாவார். சுக்கிரனுக்கு 6ல் வந்து மறைவு கிடையாது, இருந்தாலும் எதிரியோட வீட்டில் குருவோட வீட்டில் உச்சமாக ஆகிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித நன்மைகளையே கொடுக்கும். இதனால் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லா இருக்க போகும். ராகுவோட சேரும்போது மட்டும் கொஞ்சம் டல் அடிப்பீங்க. ராகு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 8 டிகிரி கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது, அதாவது அந்த சுமைகள் அந்த வலிகள்லாம் தெரியாது, பிரகாசமாக வந்து நீங்கள் தெரிவிங்க. அதே மாதிரி உங்கள் 2ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால தனவரவு பணவரவுலாம் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளாக தான் உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி வாக்கு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. அதேமாதிரி 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இளைய சகோதரிகளால் வந்து மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து ஒரு தடைகள் இருக்குது, அது செவ்வாய் கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரியாகும். செவ்வாய் உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த தடைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால தாய் வழி உறவுகளால் தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கினா இந்த காலகட்டத்தில் வந்து வீடு வாகன யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால சூரியனும் சனியும் இருக்கிறாரு, அதனால் 5ஆம் இடம் வந்து குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சூழல்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இது மாறும் அப்படின்னா மார்ச் 29க்கு பின்னாடி தான் இந்த நிலைமைகள் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டானது ஒரு சமரசமாக ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. மார்ச் 29க்கு பிற்பாடு 6ஆம் இடத்துல வந்து புதனும் சுக்கிரனும் ராகும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலைகள்லாம் நல்லாவே போகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராகு கூட சேரும்போது மட்டும்தான் ராகு கூட சுக்கிரன் இணையக்கூடாது, கிரகமான ஆகும்போது மட்டும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். 8 டிகிரிக்கு விலகிட்டாங்கன்னா அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைஞ்சிரும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது, அது சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி தொழில்துறை நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 7ஆம் இடத்தை தான் குறிப்பாங்க. அவங்களுக்கும் அதான் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த நிலைமைகள் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால மறைமுக தன லாபம், அதாவது வெளியில் சொல்ல முடியாத மாதிரி உங்களுக்கு பண வரவு தன வரவுலாம் வருங்க. அதே மாதிரி தடை தாமதங்கள்லாம் நீங்கும். திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தடைகள்லாம் வந்து அமையக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குரு பயிற்சி வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஒரு வருஷமாகவே வந்து அந்த தன வரவு அதாவது திடீர் தன லாபங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இன்னும் வந்து குரு பயிற்சி வரைக்கும் நல்லாவே இருக்குது. மே 14 தான் குரு பயிற்சி திருக்கணிதப்படி, அது வரைக்கும் மே 14 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனாலது உங்களுக்கும் தந்தைங்களுக்கும் வாக்குவாதம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுத்து போனால் 2 பேருக்கும் நல்லது.
அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்லாவே போகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால லாபங்களை வந்து கொஞ்சம் குறைக்க தான் செய்வார். அதே மாதிரி மூத்த சகோதரிகளால் கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் கொடுக்க தான் செய்வார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால 12ஆம் இடம் ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில், ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கொண்டே இருக்குன்னா ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு இது இருக்குது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.